ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே ரெசிப்பியில் எங்கள் வீட்டில் சிம்பிளான ஒரு சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ட்ரை சிக்கன் பண்ணலாம். சிம்பிளாக குயிக்காக செய்யலாம். அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 6லேருந்து 7 மிளகாய், நல்லா கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். சிக்கனை வந்து ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக 1/2 kg எடுத்திருக்கேன்னா, அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா நீல வாக்கில் வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். ஸோ அதை நல்லா அதில் போட்டுடுங்க. எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா நல்லா அது ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் மிளகுத்தூள் சேர்க்கல. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு நல்லா ட்ரையாக சூப்பராக இருக்கும். அப்படியேவும் சாப்பாட்டில் நல்லா சுட சுட பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே சூப்பராகவே இருக்கும். வரன்னு டேஸ்ட்டு கூட நல்லாவே இருக்கும். இது நீங்கள் இன்னும் நல்லா ட்ரையாக வறுத்தா மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து அந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கிண்ணத்துலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்க போகிறேன். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி நல்லா வரும். அப்புறமா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சிக்கன் வேகிறதுக்கு. இப்போது ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். அது மட்டும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 minutes ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காமல் கிண்டி விடணும். நான் வந்து இப்போது இது பிளேட் போட்டு மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த தண்ணி விடும். ஸோ நான் வந்து நல்லா அடி பிடிக்காது, பட் இருந்தாலும் நம்ம திறந்து கிண்டி விடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குமா. இப்போது கிண்டி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டுடலாம். திரும்பவும் 5 நிமிஷம் விட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து அது தண்ணி நல்லா மசாலா சிக்கனோட சேர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு. இப்போது வருங்க, தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. திரும்பியும் பிளேட் போட்டு மூடுங்க. திரும்பியும் பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோன்னே இங்கே பாருங்கள், கரெக்டாக ப்ராப்பராக தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நீட்டாக வந்திருக்குல்ல. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அப்படியே சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.